பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே எப்பயும் போல் சூப்பராக இருக்குங்க. சூப்பர். அந்த இட்ஸ் நியூ இயர். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு பிகின் பண்ணலாம். ஆமாம், 2024 என்டர் ஆகிட்டோம். ஆமாம், அஃப்கோர்ஸுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது ஸ்மால் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் லோன் பேஸ் வச்சு பண்ணும்போது 50,000 இனிஷியல் பேஸ் பண்ணி மற்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேங்கிங் லோன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணித்தரலாம். இயர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை 2010-11 கீழே இருக்குது அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 70,000 to 80,000 இனிஷியல் பேஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாங்க. அதே போல் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு 70+ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு, அதனால ஒரு சில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாமுங்க. அவங்க வந்து இருக்கிற மற்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாக்ஸ் அந்த லிங்க்ஸை வச்சு அவங்க ஃபர்தராக பார்த்துக்கிட்டோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடுங்களா? நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வடவள்ளிங்க. கோயம்புத்தூரில் வடவள்ளியிலிருந்து எடையர்பாளையம் ரோடு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜங்ஷன்லேருந்து ரைட்டு திரும்பின உடனே தேர்டு ஷாப்புங்க, கார்ஸ் அண்ட் கார்ஸுங்க. அதாவது வடவள்ளி டு எடையர்பாளையம் ரோட்டில் 500 மீட்டர்ஸ்லேயே ரைட் சைட்லேயே கார்ஸ் அண்ட் கார்ஸ் வந்துருங்க. ஓகே, உங்களுக்கு லொக்கேஷனுமே இதில் பிங் பண்ணுறோங்க, அதை வந்துட்டு ஃபாலோ பேக் பண்ணி வந்துக்கோங்க. ரைட் பிரதர். இப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? ஷூர் வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி கிராண்ட் ஐட்டனுங்க, சூப்பரான பேக்கேஜில் உங்களுக்கு இருக்குது. வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதாவது வெறும் ஃப்ரீ சர்வீசஸ் மட்டும்தான் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான கிலோமீட்டரில் வெஹிக்கிள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் வெஹிக்கிள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெரூனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயல் கலரில் இருக்கும். உங்களுக்கு வெறும் ஆமாங்க, உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் ஆகட்டும், மற்றபடி வந்து உங்களுக்கு சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்துடும். தென் உங்களுக்கு இன்டீரியர் வைஸும் ரியர் ஏசி வெண்ட்லேருந்து, அப்புறம் ஸ்டியரிங்லேயே ட்ரிப் மீட்டர்ஸ்லேருந்து இந்த கண்ட்ரோல்ஸு அது எல்லாமே வந்துடும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஏசி, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக்ஸு, கீ ரிமோட்டு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஓன்டு காரு. டீட்டெயில் வைஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10ல் 2017 மாடலு, ஒரே ஓனரு, 30,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. வண்டி வந்து அருமையான கண்டிஷன், எக்ஸலண்ட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து வெறும் 50,000 இனிஷியல் இருந்தாலே போதும், மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 80 to 90% ஃபண்டிங்கே உங்களுக்கு அரைஸ் ஆகி கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாக்குள்ளேயே, 10,000 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஷேப்பு, அதனால் உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் ஐப்ரோஸ் வந்துடும். இது வந்து லேட்டஸ்ட் ஷேப்புங்கிறனால அது வருது. அப்புறம் ஓஆர்விஎம் வந்து மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓப்பன், ஆட்டோ க்ளோஸு, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸு, ப்ளஸ் அதுலேயே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு சைட் மிரர்ஸு, ப்ளஸ் வந்து 4 பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்ஸு, கீ ரிமோட்டு, ப்ளஸ் வந்து இன்டிகிரேட்டட் டிவைஸ், அதாவது கம்பெனி செட்டுங்க. இது மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் வைஸு எல்லாமே வந்துடும். ஹனிகோம் கிரில்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். இது 2014 இல்லை 15ங்கிறனால ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து எல்லாம் அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் வருங்க. ஷிஃப்ட் VXI 2015 மாடல், ஒரே ஓனரு. வெஹிக்கிள் வந்து 75,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ளஸ் PDF பேப்பர்ஸோட ப்ராப்பராக இருக்குது. இவ்வளோ குவாலிட்டி வெஹிக்கிள் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 lakhs 80,000 70,000 50,000 60,000 போட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி 70,000 பக்கம் டிப்ரிஷியேஷன் கொடுத்து கஸ்டமரோட ரிக்வஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம வந்து 4,85,000க்கு நமக்கு இது கோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம வண்டி தாங்க சீப்பஸ்ட். 2015 75,000 கிலோமீட்டர்ஸோட ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட 4,85,000. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 10,000 பெர் மந்த் வரும். 5 வருஷம் மட்டும் கட்டுற மாதிரி வரலாம். 50 ரூபா இனிஷியல் கட்டினா போதுமானது. அடுத்து பார்க்க போகிறது மாஸ்டர் பீஸ். ஆக்சுவலி மாருதி 800 2012 மாடலுங்க. இவர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயர்ஸில் இருக்கும். எல்லாமே இப்போ தான் மாற்றுச்சுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து சீட் ஃபேப்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருப்பாங்க. இது ஏசி வர டைப்புங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு. 4 கியர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் செட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து வெஹிக்கிள் வைஸ் வந்து பாடி லைனே உங்களுக்கு பார்த்து தெரியும், எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 165 வரும். பிகாஸ் டீட்டெயில் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2012 மாடலு. ஏன்னா இது 2012 தான் லாஸ்ட்டாக லான்ச் ஆச்சு இந்த மாருதி 800. 2012 செகண்ட் ஓனருங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஆக்சுவலாக வண்டி பார்த்தீங்கன்னா 59,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஒயிட் கலரு, மிஸ் பண்ணிடாதீங்க. 165 தான் கேட்குது. அதுலேயும் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு ஒரு 60-70 இனிஷியல் போனீங்கன்னா பேலன்ஸ் லோனும் கூட பண்ணி கொடுத்துடலாமுங்க. ஆக்சுவலி வண்டியோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குங்க.
ஆல்மோஸ்ட் நம்ம ஆஃபீஸ் நீங்கள் எப்போவுமே பார்ப்பீங்க 70 to 80 வண்டி இருக்கும். இப்போ 70 கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம மடமடன்னு போக வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுவோம். இல்லைனா அங்கே அனுப்ப URL வந்து கீழே இருக்கும், அதில் உள்ளே போனீங்கனாலும் இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தனியாக வந்துடும். நீங்கள் இண்டிவிஜுவலாக எங்களுக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இது ஆல்டோவில் K10 VXIங்க, வெறும் 58,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனருங்க, 270 பட்ஜெட்டில் வரும். வண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷனு, ப்ராப்பர் ஃபேன்சியாக தான் இருக்குது. வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்டடுங்க. வண்டி பாடி வந்து சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். டயர்ஸ் எல்லாமே 80% மட்டும் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,70,000 கேட்குது. இது 50,000 இனிஷியல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து பேங்க் லோனே போகலாம். 2013ங்கிறனால 4 இயர்ஸ் மட்டும் பேங்கிங்லேயே லோன் பண்ணலாங்க. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா i10ங்க. i10 பொறுத்த வரைக்கும் யாரா 2008 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க. இதுவுமே இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் மட்டும் இன்சூரன்ஸ் வருங்க. சிங்கிள் ஓனரு, 99,000 ஓடி இருக்குது. இது ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 198ங்க. 2க்கு பிரேக் பண்ணியே கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நல்ல டிஸ்கிரிப்ஷன். 2008க்கு சிங்கிள் ஓனருக்கு உங்களுக்கு 198ல் கொடுத்துருக்கோம். நானோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, ஒரே ஓனரு. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கெட்ஸும் இருக்குது. அது போக 2013ங்கும் போது உங்களுக்கு 2028ல் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் FCA வருதுங்க. ஸோ வந்து இன்டீரியர் ஃபேப்ரிக்ஸும் சரி, சீட் கவர்ஸும் சரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாடி வைஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் வெறும் 1,25,000 தான் கேட்குது. ஆல்மோஸ்ட் 70-80% டயர் இருக்கும். 1,25,000 கேட்குது. இதுலேயும் ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 50,000 இருக்குது அப்படின்னாலும் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 40 to 50 இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் வந்து லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாமுங்க. A-Star பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனருங்க. வெஹிக்கிள் ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 239ல் கொடுத்துருப்போங்க. இன்றைக்கி ஆல்டோவே ஒன்றும் இல்லை, ஆல்டோ இதுன்னு எது போனாலுமே மாருதி 800 பார்த்தோம், 170 165 பக்கம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இங்கே அது வெயிட் 800cc. ஆல்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 2 lakhs எல்லாம் கேட்குறாங்க. இது 239 தான். ஆனால் உங்களுக்கு என்னன்னா 2010 மாடலில் 1000 cc மேலே வரும் உங்களுக்கு. ஸோ வந்து வெஹிக்கிள் வைஸு 4 பவர் விண்டோஸு, சென்ட்ரல் லாக்கு, அப்புறம் டிவைஸு, ஸ்பீக்கர்ஸ், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இதுக்கும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. இதுலேயே 2 வேரியன்ட் இருக்குது. இது ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே ஒரே ப்ரைஸிங் தான், ஒரே டிஸ்கிரிப்ஷன் தான். இது 2010 மாடலு, அது 10 மாடல் 11 ரெஜிஸ்ட்ரேஷனு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2 வண்டி இருக்குது. A-Star பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ரைஸிங்கில். 2010 மாடல் சிங்கிள் ஓனரு, வெறும் 82,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. LXI வேரியண்ட்டுங்க. AC பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வருங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாடி வைஸும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது வந்துட்டு உங்களுக்கு 2,75,000ல் வருது. உங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் வேணுனாலும் ஒரு 70-80 இனிஷியல் கட்டுறீங்கன்னா பேலன்ஸ் லோக்கல் ஃபினான்ஸும் கூட பண்ணி கொடுத்துர்லாங்க. ட்ரெண்டுங்கிறது 2.5 வருஷம் மட்டும் பண்ணி தரலாங்க, லோக்கல் ஃபினான்ஸ் தான். சாண்ட்ரோ பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டுங்க, 110 பட்ஜெட்டில் தான் கோட் பண்ணியிருக்கு. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2002 மாடலு. வண்டி செகண்ட் ஓனரு, மார்ச் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குங்க. வண்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா AC பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், செட்டு வந்துடும், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, ரியர் வைப்பர், டிஃபாகர் வந்துடும். ஸோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க வெஹிக்கிள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு ஓன் பண்ணிக்கலாம். 110ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெகோஷியேஷனும் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிலிருந்து இனிஷியலும் கூட ஒரு 40-50 இனிஷியல் கட்டுறீங்கன்னா 30-40 இனிஷியல் கட்டினீங்கனாலுமே பேலன்ஸ் பேங்க் லோன் போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மான்சா 2011 மாடலுங்க, செகண்ட் ஓனரு. 170 ஆல்மோஸ்ட் ஓடிச்சு. கோட்ராஜெட் இன்ஜினு, டீசல் வேரியண்ட்டுங்க. தாராளமாக வந்து 5 லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடும். 2.5 லட்ச ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்கு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் வந்துட்டு கிளைண்ட்டை பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபரன்சேஷன் வாங்கிக்கலாம். 2011 செகண்ட் ஓனருக்கு உங்களுக்கு 255 பட்ஜெட்டில் மான்சா வரும். இது ஃபிகோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2010 பெட்ரோல் மாடலுங்க, செகண்ட் ஓனர் ஆகிருக்கு. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 235 தான் கேட்குது. இதிலிருந்தும் நெகோஷியேஷன் பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் கலரும்பாங்க ஃபிகோவோடது. இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிகோது எப்பவுமே வந்துட்டு இன்டிகிரேட்டட் டிவைஸ் வந்துடும், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்ஸு எல்லாமே வந்துடும். பாடி லைனும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளூடூத் கான்ஃபிகரேஷன்ஸோடு வந்துட்டு செட்டு வந்துடும். வெஹிக்கிள் வந்து 2,35,000 தான் கேட்குதுங்க. ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 2 ஓனருங்க, வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டிசம்பர் மட்டும் இந்த வருஷம் கடைசி மட்டுமே இன்சூரன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 இயர் சாலிடாக இன்சூரன்ஸ் இருக்குது. 245 பட்ஜெட்டில் தான் வரும். உங்களுக்கு 2009 அப்படிங்கும்போது நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் போகிற மாதிரி இருக்கும்.
வண்டி பற்றி VXI ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கு இந்த மாதிரி வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. 4 டோருமே பவர் விண்டோஸும் வந்துடும். ரியர் வைப்பர் டிஃபாகரும் கூட வரும் வண்டியில். இது வெஹிக்கிள் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 70 to 80 இனிஷியல் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் வந்து லோக்கல் ஃபினான்ஸில் பண்ணிக்கலாம். அதுவும் 2 to 2.5 வருஷம் மட்டுமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது ஷிஃப்ட் VXIங்க 2017 லேட்டஸ்ட் ஷேப்பு. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெறும் 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. ஏப்ரல் 2024 மட்டுமே இன்சூரன்ஸ் இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கொடுக்கணுன்னே 590 இதை கோட் பண்ணியிருக்கு. வெஹிக்கிள் வைஸ் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாமே 70 to 80% இருக்கும். இன்டீரியர் ஃபேப்ரிக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸாக போட்டிருப்பாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக வந்து VXI ஆப்ஷனல் மாடலு. ஸோ சைட் மிரர் வந்து ஆட்டோ ஓப்பன் க்ளோஸு ப்ளஸ் வந்து சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் அதுலேயே ORVM இண்டிகேட்டர்ஸும் சேர்ந்து வந்துருங்க. ஆக்சுவலாக i20ங்க ஆஸ்ட்ரா வேரியண்ட்டு. i20 எலைட்லேயே டாப் மோஸ்ட் எண்டுங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2019 லேட்டஸ்ட் வேரியண்ட்டு. ப்ராப்பராக ஆக்சுவலாக சென்னை அப்படிங்கிறனால பயந்து கூட கிளைண்ட் வந்து இங்கே லோக்கல் தான், கார்பரேட்டில் இருக்கார். அதனால் வந்துட்டு இங்கே மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணியிருக்கோங்க. அதனால் வந்துட்டு நம்ம சென்னை நம்பர் உள்ளே வருதுனாலே ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ அது ஃப்ளட்டடாக அப்படி இப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. ஸோ நாங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொண்டு வருவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம். வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா i20 எலைட்டு டாப் மோஸ்ட் எண்டுங்கிறனால இன்டிகிரேட்டட் டிவைஸு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமோட வந்துருங்க. ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸும் வரும். சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும். அதுலேயே வந்து இண்டிகேட்டர்ஸும் வரும். ப்ளஸ் வந்துட்டு இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே எலக்ட்ரானிக்ஸ்லேயே வருங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக்ஸ் எல்லாம் யூஷுவலாக வரும். அது போக ரியர் வைப்பர் டிஃபாகரு இதில் ரிவர்ஸ் சென்சாரும் வரும். ப்ளஸ் கேமராவும் வரும். இன்டீரியரே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோனில் இருக்கும். ப்ளஸ் டியூவல் ஏர் பேக்ஸும் வரும் வண்டியில். அப்புறம் வந்து ABS EBD சிஸ்டம்ஸு இது மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் வைஸு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸு ப்ளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸு சூப்பராக வருங்க. ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர்ஸு கன்சீல்டு டோர் ஸ்பீக்கர்ஸ்னாலும் வரும். ப்ளஸ் ட்விட்டர்ஸும் வந்துடும். அலாய்ஸ்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இதுதான் டாப் மோஸ்ட் எண்டு எலைட் பொறுத்த வரைக்கும். ஸோ i20 எலைட்டில் ஆஸ்டான்னாலே யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. ஹெட்லாம்ப் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வரும். கீழே வந்து அடிஷ்னல் ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs கோட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இனிஷியல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 80,000 பக்கம் இனிஷியல் பண்ணால் 5 years மட்டுமே கூட நம்ம லோன் வாங்கிக்கலாம். இது அமேஸ்ங்க 2016 மாடலுங்க. ஜஸ்ட் 55,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கு. கிலோமீட்டர்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பராக இருக்குங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப லோ மைலேஜாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த இயர் ரெண்டு மட்டுமே இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. வெஹிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா LPG ப்ளஸ் பெட்ரோலுங்க. மேக்ஸிமம் அமேஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக வரதே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான் வரும். கஸ்டமர் அடிஷ்னலாக LPG ஆட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபீச்சர்ஸை விட அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு சைட் மிரர் ஓப்பன் க்ளோஸு ப்ளஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் இன்டிகிரேட்டட் டிவைஸு இது மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா வரும். ப்ளஸ் வந்து மேஜர் திங்கே வந்து பார்த்திங்கன்னா இது LPG ப்ளஸ் பெட்ரோல் தான். வெறும் 55,000 கிலோமீட்டருக்கு 2016 மாடலுங்கிறது நல்லாவே ஒர்த்தான ப்ரைஸுங்க. 530 தான் கேட்குறாங்க. இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60-70 பே பண்ணிங்கன்னா பேங்கிங்கும் லோன் போய்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 years மட்டும் லோனுங்கும் டென்யூர் வருங்க. டஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2014 மாடலு டீசல் செகண்ட் ஓனருங்க வண்டி. நவம்பர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. 130 தான் ஓடி இருக்குது. பெரிய வண்டி 130ங்கிறது நல்ல கிலோமீட்டர் தான். ஸோ வந்து 5,40,000 தான் கேட்குது. இனிஷியலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70 பண்ணுங்க, பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். வென்டோ பார்த்தீங்கன்னா டீசலுங்க 2012 மாடல் 13 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. செகண்ட் ஓனருங்க. டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு அலாய்ஸு ஏர் பேக்ஸு ப்ளஸ் இன்டிகிரேட்டட் டிவைஸு ரிவர் சிவன்சில் மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டீசலில் 82,000 கிலோமீட்டர் 18-19 தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4,45,000 ரூபா தான் கேட்குது. அதுலேயும் ஒரு சின்ன நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 70,000 பே பண்ணிங்கன்னா பேலன்ஸ் லோனும் போய்க்கலாங்க. டியாகோ வைஸ் பார்த்தீங்கன்னா XZ இதான் டாப் எண்ட் மாடலுங்க. 2019 மாடல் பெட்ரோல் 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மார்ச் 2024 மட்டும் வந்து இன்சூரன்ஸும் இருக்குது. 5,30,000 ரூபா தான் கேட்குது. 2019க்கு 5,30ங்கிறது வேறு செக்மெண்ட்ஸில் வந்துட்டு வேறு எதுவும் மேட்ச் ஓவர் ஆகாது. இது டியாகோங்கிறனால மட்டும்தான் மேட்ச் ஓவர் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ரேட் நெகோஷியேட் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இதில் இருந்தும் நெகோஷியேட் சின்னதாக பண்ணிக்கலாம். இனிஷியல் வந்து ஆவரேஜாக 50 ரூபா இருந்தாலே போதும். 5 வருஷம் மட்டும் லோன் பண்ண முடியும். ஏர் பேக்ஸு ABS இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் வந்துடும், கால் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதெல்லாமே இது கான்ஃபிகர் பண்ணுறது வந்துடும். சீட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் ஃபேப்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்பீக்கர்ஸ் ட்விட்டர்ஸ் சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருங்க வண்டியில். ஸோ வண்டி வந்து லேட்டஸ்ட் வெஹிக்கிள் வித் டாப் அண்ட் மாடல். வண்டி மிஸ் பண்ணி வந்தால் ரியர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வரும். சைட் மிரர் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஸோ 530ங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸு, பிரேக் பண்ணிட வேண்டாம். இது வந்து i20 ஸ்போர்ட்ஸுங்க.
ஸ்போர்ட்ஸுங்க 2019 i20 ஆஸ்டா ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இது 18 i20 ஸ்போர்ட்ஸு டீசலு சிங்கிள் ஓனரு. வண்டி பார்த்தீங்கன்னா 1,22,000 ஓடி இருக்குது. ஏன்னா டீசலுங்கிறனால இன்றைக்கி நல்லா கிலோமீட்டர்ஸ் ஓடுதுங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு, ஒரே ஓனரு, 685 தான் கேட்குதுங்க. இனிஷியல் வந்து ஆவரேஜாக ஒரு 1 lakh கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 70-80,000 கட்டுறீங்கன்னா கூட பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாம். ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் ப்ளஸ் 6+1 கியர் பாக்ஸ் வந்துடும். ஆஸ்டாக்கும் சரி இதுக்கும் சரி 6+1 கியர் பாக்ஸ் வரும். ஏன்னா 6+1 ரிவர்ஸும்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி டியூட்டர்ஸ் ஆகட்டும், இன்டிகிரேட்டட் டிவைசஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட்டு, அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே இது கம்ப்ளீட்டாக வரும். என்னென்னா அலாய்ஸ் மட்டும் வராது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுங்க. வெஹிக்கிள் வந்துட்டு 6,85,000 கோட் பண்ணியிருக்கோம். நெகோஷியேஷனும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டியாகோ NRG அப்படிம்பாங்க, XZ. இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் வெஹிக்கிளுங்க, அதனால் அப்படி வரும். உங்களுக்கு 2019 மாடலு, இதுவுமே லேட்டஸ்ட்டு மாடலுங்க. பெட்ரோலில் வெறும் 32,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 32ங்கும் போதே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும்தான் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். சைட் மிரர் இல்லை ஸ்பீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டீட்டெயிலிங் வைஸில் இன்டீரியர் டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடும். அப்புறம் இன்டர்னல் டிவைஸ் வந்துடும். ஸ்டேரிங்லேயே வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வந்துடும். அதிலே வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் வரும். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்னால் அதில் பட்டன் அமுத்துனீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பேசி கமெண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ப்ளஸ் வந்து ரியர் வைப்பர், டிஃபாகர், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. டாடா டியாகோவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் லேட்டஸ்ட்டாக இருக்கும். பட்ஜெட் வந்து உங்களுக்கு 5 ரூபா பட்ஜெட்டுங்கும் போது உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது 540 பட்ஜெட் வருது. இதில் இருந்து சின்ன நெகோஷியேஷனும் பண்ணுவாங்க. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டியூவல் டோனில் இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம்.